வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழன் சிற்பக்கலைக்குழுந்து பேசுகிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம எங்கேருந்து பேசிக்கணும்னு பார்த்தீங்கன்னு ரெண்டு சிங்கம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய இந்த காட்சி தான் நம்ம பார்க்குறீங்க. அதேமாதிரி பாருங்கள், கலர் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பக்கா குவாலிட்டியில் இருக்கும். எந்த ஒரு பிசுறும் தட்டாது. அவ்வளோ ஃபினிஷிங்கில் ஒரு குவாலிட்டியான ஒரு ஷோரூமில் எந்த மாதிரியான கண்டிஷன் நாங்கள் வச்சுருக்கோமே அந்த மாதிரியான கண்டிஷனில் நாங்கள் வந்து விநாயகர் வச்சுருக்கோம். இந்த கலரே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அருமையாக எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ குவாலிட்டி, அவ்வளோ ஃபினிஷிங்கில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான சிலைகள் வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை இந்த கலர் வேண்டாம், எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் தயாராக இருக்கோம். கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். இன்னும் 3 குடோனில் உங்களுக்கு வந்து ஒயிட் பீஸ்லேயே வச்சுருக்கோம். இந்த மாதிரியான சிலைகள்லாம் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும். நீங்கள் மற்ற இடத்துல பார்த்துருப்பீங்க, அடியை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அடி மெயின் இல்லை. விநாயகர் வந்து ஜெய்ஜாண்டிக்காக இருக்கணும், ரொம்ப அகலமாக இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும். இதுதான் வந்து தமிழர் கலைச்சிற்பத்தினுடைய ஒரு குறிக்கோளாகவே வச்சு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சிலைகள் வேணும்னா நேராக தமிழர் கலைச்சிற்பத்திற்கு வாங்க. நன்றி, வணக்கம்.